இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில பாலாஜி கேசவனோட இயக்கத்துல நிவாஸ் கே பிரசன்னா அவர்களோட இசையில அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி இவங்களோட நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். படத்தோட தலைப்பே இது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத சொல்லிடுது. இயக்குனர் பாலாஜி கேசவன் கலகலப்பான ஒரு காதல் கதையை கொடுக்க முயற்சி செஞ்சு அதுல ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. கொஞ்சம் பழைய ஃபார்முலா கதைனாலும் படத்துல நடிச்சிருக்கவங்களோட நடிப்பு படத்தை ரசிக்க காரணமா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு ஸ்பாய்லர் ஆகாம லைட்டா பார்க்கலாம். சினிமால உதவி இயக்குனரா இருக்கிறவரு அசோக் செல்வன் தனியார் மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்க்கக்கூடிய அவந்திகா மிஸ்ராவை பார்த்த முதல் பார்வையிலேயே காதல்ல விழுந்துடுறாரு. சில பல முயற்சிகளுக்கு அப்புறம் அவந்திகாவோட மனசுலையும் இடம் பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அசோக் செல்வனோட தோழியான மதுமிலா கருக்கலைப்பு செய்யறதுக்காக அசோக் செல்வனை கொஞ்ச நேரத்துக்கு கணவனா நடிக்கும்படி கேட்கிறாங்க. அதை பார்க்கக்கூடிய அவந்திகாவோட தோழி தவறா புரிஞ்சுக்கிட்டு அவந்திகாட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால ஆத்திரமடைகிற அவந்திகா அசோக் செல்வனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. என் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய முயற்சியில இறங்குறாரு அசோக் செல்வன். இதுல வெற்றி பெற்றாரா, பிரிஞ்ச காதலர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். காதலும் காமெடியும் கலந்த கதாபாத்திரத்துல இயல்பா நடிச்சிருக்காரு அசோக் செல்வன். இந்த படத்தை ரசிக்க முடிவதற்கு அவர் மட்டும்தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஒரு சில கதாநாயக நடிகர்களுக்கு மட்டும்தான் காமெடியும் நடிப்பும் நல்லா வருது. இதுக்கு முன்னாடி சில படங்கள்ல காமெடி கலந்த கதாபாத்திரங்கள்ல ரசிகர்களோட பாராட்டுக்களை பெற்றவர் தான் அசோக் செல்வன். இந்த படத்திலையும் அப்படியான பாராட்டுக்களை கண்டிப்பா பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். அசோக் செல்வனோட காதலியா நர்ஸ் கதாபாத்திரத்துல அவந்திகா மிஸ்ரா நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க. ஆனா நடிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் வேணும். எப்பவுமே சோகமா இருக்கக்கூடிய ஒரு முகபாவத்தோடவே இருக்கிறாங்க. காதலிக்கும் நாயகன்னா கண்டிப்பா நண்பர்கள் இருப்பாங்க. இந்த படத்துல அசோக் செல்வனோட காதலுக்கு உதவி செய்யறவங்களா பகவதி பெருமாள், விஜய் வரதராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அசோக் செல்வனோட அக்காவா சோனியா, மாமாவா படவா கோபி, அம்மாவா ஊர்வசி, அப்பாவா அழகம்பெருமாள் ஆகியோர் சில காட்சியில நடிச்சிருந்தாலும் அவங்கவங்க கதாபாத்திரத்துல நிறைவா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னாவோட பின்னணி இசையில கொஞ்சம் 80s வாசம் அடிக்குது. இந்த மாதிரியான காதல் படங்கள்ல ஒரு சில பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனா படத்துக்கு உதவியா இருந்திருக்கும். காதல் படங்களுக்கு ஏற்ற மாதிரி பளிச்சுன்னு ஒளிப்பதிவை தந்திருக்காரு கணேஷ் சந்திரா. பழைய பாணியான கதை காட்சிகள் அப்படிங்கிறது படத்தோட குறையா இருந்தாலும் அதையும் ரசிக்க முடியறதுக்கு காரணம் படத்துல நடிச்சிருக்கவங்க தான் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். படத்தோட முதல் பாதியில சில காட்சிகள் நீளமா அமைஞ்சு போர் அடிக்க வைக்குது. குறிப்பா பாலாஜி தரணிதரன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை சொல்லலாம். முதல் பாதியை கொஞ்சம் சரி பண்ணி இருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஆனா ரெண்டாவது பாதியில அதை சரி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எமக்கு தொழில் ரொமான்ஸுங்கிற படம் முதலீட்டுக்கும் மோசம் இல்ல, தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸுக்கும் மோசம் இல்ல. குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக விரும்பி பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.